அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய கோவில்களில் எத்தனையோ அதிசயங்களை நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு அதிசயம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய இந்த பொருளானது நிச்சயமாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவனே உத்தரவாக சொன்ன ஒரு அரிய பொருள். அப்படி இந்த வைக்கக்கூடிய பொருளுக்கு இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. அந்த பொருள் இருக்கக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அந்த பொருளை குறித்து ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியது தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை. இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு அப்படின்னு ஒரு பெரும் சிறப்பு இருக்குங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் மிகப்பெரிய ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போது 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போது என்ன பொருள் இருக்குது, கடைசியாக எப்போது பொருள் வைக்கப்பட்டது, இந்த பொருளால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும், இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு இதுவரைக்கும் போயிருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு இது வரைக்கும் போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கா? சாதாரணமான விஷயத்துக்கு கூட கணவன் மனைவிக்கு இடையில் அதிகமான பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும்போதோ அல்லது நேரம் சரியில்லாமல் இருக்கும்போதோ இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா சரியான ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். நாம் இப்போது சிவன்மலை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லையுமே முதல் ஒரு பூஜையாகவும் முதல் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு செய்வாங்க. ஆனால் இந்த சிவன்மலையில் ஒரு மிக பெரும் அதிசயம், முதல் வழிபாடு இங்கு சுப்பிரமணியருக்கே. இதுவே ஒரு மிக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப இந்த குன்றின் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருக்காரு. குறிப்பிட்டு இந்த சிவன்மலையில் ஆயிரம் அதிசயங்கள் இருக்குங்க. ஏன்னா பழமையான கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே நாம் வியந்து பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். சிவன்மலையில் இன்றைக்கும் சித்தர்கள் உலா வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்குது. இது நிறைய பேர் பார்த்து உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த காலகட்டத்திலையும் கடவுளினுடைய உத்தரவாக வந்த பொருள் பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடியது இருக்குது. சரி, இப்போது என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் கடல் நீர் வைத்தாங்க. இந்த கடல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் கலசத்தில் தீர்த்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதால் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து மக்கள் அச்சத்தில் இருந்தாங்க. ஆனால் இது மண் கலசத்தில் வைக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறதால இது சுப நிகழ்வுகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில் தற்போது கூட கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த கடல் நீர் வைக்கப்பட்டது குறித்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா
இனி வரக்கூடிய நாட்களில் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியதாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. மற்றவர்களோடு பழங்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் நீங்கள் கௌரவமாகவும் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடியதாகவும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு கூடுதலான கவனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. செயல்திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகமும் நிம்மதியும் ஏற்படும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். உறவினருடைய வருகை இருக்கும். யாருக்கிட்டையும் பேசும்போது நிதானமாக பேசுறது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுறது வெற்றிக்கு வழிவகுக்கும். கலைத்துறையினருக்கு உயர்நிலையில் உள்ளவங்களோடு மன வருத்தம் ஏற்படலாம். படிப்படியான உங்களுக்கு சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்க போகிறது தான் பார்க்க முடியும். வாகனங்கள் மூலமாக செலவு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுடைய திறமையான செயல்பாட்டால் பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே மிகவும் நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுப செலவுகள் கண்டிப்பாக கூடும். எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். துணிச்சல் உண்டாகும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் நீங்கள் செயல்களில் இறங்கி விடுவீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கண்டிப்பாக பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக்கொள்வதற்கு மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவாங்க. சக ஊழியர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். பெண்களுக்கு துணிச்சலோடு ஈடுபடக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பாங்க. தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சுணக்கம் ஏற்படும். அதே போல் அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கூட கிடைக்கலாம். நீர்வரத்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெளியூர் செல்லக்கூடியது, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட வரலாம். அந்த வாய்ப்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள் எல்லாம் சரியாகும். அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகலாம். ஆன்மீக எண்ணம் ஏற்படலாம். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலையில் காணப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகலாம். மேல் அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சில்லறை சண்டைகள் உங்களுக்கு அவ்வப்போது வரலாம். மன வருத்தம் ஏற்படலாம். வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையலாம். நண்பர்களுடைய உயர்வு நிலை குறித்து நீங்கள் ரொம்பவே நீங்கள் பெருமைப்படுவீங்க. குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்போடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டில் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரத்தில் படிப்பிலும் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. இனி குறிப்பிட்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக நிம்மதியும் ஒற்றுமையும் பெற முடியும். முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் முன்னேறுவீங்க. சுபகாரியங்களில் நிச்சயமாக முயற்சியில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. நவகிரகத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர் சாற்றி வழிபடுவது செல்வ சேர்க்கையை தரக்கூடியதாகவும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைக்கப்பட்டது குறித்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.